வெல்கம் டு சுஜாஸ் யோகினி வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையும் கூட. பார்க்கலாமா? பொதுவாக கோவிலில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும், ரைட்? அன்னைக்குன்னு பார்த்து க்ரௌடு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருந்தது. அதனால் கடவுள் என்ன நினச்சார்னா, இவங்க முன்னாடி தோன்றி இவங்களுக்கு என்ன வரம் கேட்குறாங்களோ அதை கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணார். ஸோ மனமுருகி வேண்டிகிட்டு இருந்த முதல் பக்தர்கிட்ட போய், உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அவர் கேட்டார், நான் இந்த உலகத்திலேயே பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், நிறைய காசு பணம் வேணும் அப்படின்னு கேட்டார். ரெண்டாவது மனிதர் பார்த்து கடவுள், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த மனிதர், நான் இந்த உலகத்தில் உலக புகழ்பெற்ற மனிதனாக விளங்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது மனிதனை நோக்கி போனார். நீ சொல்லுப்பா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த மனிதர் சொன்னார், நான் இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தரையாக கேட்டுட்டு கடைசி மனிதரை பார்த்து, நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த மனிதர் சொன்னார், இந்த உலகத்திலேயே உச்சக்கட்ட மனநிறைவு மன நிம்மதி எதுவோ அது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவரை பார்த்து, என்னது மனநிறைவு மன நிம்மதியா, இதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் கேட்டுட்ருக்கோம், சரியான முட்டாளாக இருக்கியே, உனக்கு தெரியாதா அப்படின்னு ஏகத்தாளமாக சிரித்தாங்க. அதை கடவுள் பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை நான் கொடுத்துட்டேன், அதனால் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் கடைசியாக வந்த மனிதனை பார்த்து சொல்கிறாரு, நீ கொஞ்ச நேரம் இருப்பா, நான் உங்ககிட்ட பேசணும், நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சி போயிட்டார். மற்ற பக்தர்கள் வெளியில் நின்றுட்டு, கடவுள் அப்படி என்ன பேசிட போகிறாரு, என்னதான் வரத்தை கொடுக்க போகிறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துடன் மன அழுத்தமே வந்துடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிட்டாங்க. அவங்க எதுக்காக இந்த வரத்தை கேட்டாங்களோ அந்த வரமே வீணாக போயிடுச்சு. ஆனால் உள்ளே இருந்தார் தெரியுமா, அவரும் என்ன பண்ணாருன்னா, கடவுள் என்ன பேச போகிறாரு என்கிட்ட அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சியே அவருக்கு மன நிறைவும் மன அமைதியும் அவர் கேட்டது கிடச்சிச்சு. ஸோ இப்போ சொல்லுங்கள், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழ்வது தான் மன நிறைவு, அதில் தான் மன நிம்மதி இருக்குது. ஸோ நாம் மற்றவங்களை கம்பேர் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்வதை கண்டிப்பாக நிறுத்தணும். அப்படி நிறுத்திட்டோன்னா அப்போ தான் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளும் சரி, நம்மக்கிட்ட இருக்கிற மக்களும் சரி வேல்யூ தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த வேல்யூ தெரியும் போது, அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மனநிறைவு கிடைக்கும். நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு வாழ்வது ஒரு கலை, அதில் தான் நமக்கு மனநிறைவும் இருக்குது, மன நிம்மதியும் இருக்குங்க. இன்னொரு விஷயம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்போது நம்ம ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறோம், அந்த விஷயத்தை அடையணும், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், பண்ணி நமக்கு வெற்றியும் கிடச்சிடுது, நம்ம அந்த விஷயத்தை அனுபவிக்கிறோம். அனுபவிச்சுட்டு கடவுளே மிகவும் நன்றி, எனக்கு மன நிம்மதியும் மன நிறைவும் கிடச்சிச்சுன்னு சொல்கிறோமா? இல்லைங்க, சான்ஸே இல்லை. நம்முடைய மனசு அடுத்ததை நோக்கி போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம தாவிட்டே இருந்தால் இங்கேருந்து மன நிம்மதி கிடைக்கும், இங்கேருந்து மன நிறைவு கிடைக்கும். கடைசியில் வெளியில் இருந்தாங்க பாருங்கள் அந்த பக்தர்கள், அவங்கள மாதிரி நம்ம மன அழுத்தத்துடன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் நம்மளோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதுதாங்க உண்மை. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை ரொம்ப பொக்கிஷமாக நினச்சி நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு வந்தோன்னா நம்ம கேட்டதும் கிடைக்கும், நம்ம கேட்காதையும் கடவுள் கொடுப்பாருங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பபாய்.